أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய செய்திகளை தொடர்ச்சியான ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, ஏற்கனவே பார்த்த பெரிய சிற்கு சிறிய சிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில ஞாபகம் ஊட்டுதல். பொதுவாக பெரிய சிற்கு மனிதனை இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியேற்றிடும். சிறிய சிற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. பெரிய சிற்கு என்பது நரகத்தில் மனிதனை நிரந்தரமாக இருக்க செய்யும். சிறிய சிற்கு மனிதனை நரகத்தில் நிரந்தரமாக இருக்க செய்யாது. பெரிய சிற்கு எல்லா அமல்களையும் வீணாக்கிவிடும். சிறிய சிற்கு எல்லா அமல்களையும் வீணாக்கி விடாது என்றாலும் முகஸ்துதி கலந்த வணக்கங்கள், உலகாதாய லாபத்திற்காக செய்யப்படும் வணக்கங்களை இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, சிறிய சிற்காக கருதப்பட்டாலும் கூட பெரிய சிற்குக்கு உண்டான வழியாக மாறும். பெரிய சிற்கு உடையவனின் உயிர் உடைமை இரண்டிற்கும் இஸ்லாம் பாதுகாப்பு அளிக்க முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படையிலான எந்த பாதுகாப்பும் அதற்கு கிடையாது. சிறிய சிற்கு உடையவனுடைய உயிர் உடைமை இரண்டிற்கும் இஸ்லாம் பாதுகாப்பு அளிக்கும் என்பதுதான் இதனுடைய ஒரு சிறிய அளவிலான ஞாபகம் ஊட்டுதல். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த பாடத்துல நாம பார்க்க இருக்கக்கூடியது அல் குஃபுர், இறை நிராகரிப்பு. இப்போ இறை நிராகரிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, அரபில வந்து எப்போதுமே வந்து ரெண்டு அர்த்தங்கள் சொல்லப்படும். வார்த்தைக்கு உண்டான நேரடி பொருள், ஒரு வார்த்தை குஃபுர் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய நேரடி பொருள், டிக்ஷனரி, அதாவது டிரான்ஸ்லேஷன் மீனிங், அதாவது ஒரு வார்த்தைக்கு உண்டான நேரடி அர்த்தம் என்ன என்று சொன்னால், குஃபுர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு மறைத்தல், மூடல் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். மூடல் அல்லது மறைத்தல் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ அரபி லாங்குவேஜில் இஸ்லாமும் முறைப்படியான வழிகாட்டுதலும் நமக்கு அதுல அரபியினுடைய மொழியில பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில, மார்க்க அடிப்படையில குஃபுர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈமானுக்கு எதிர்மறையானது, ஈமானை நிராகரிப்பது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். குஃபுர் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதையும் குறிக்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ளாதது, அதே நேரத்துல அந்த மாதிரியான ஒரு நேரடி நிராகரிப்பு அப்படிங்கிற வார்த்தையையும் குறிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல அர்த்தத்தை சொல்லணும். அறிஞர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய கருத்து இதுதான். அவனுடைய விஷயத்துல பொய்ப்பிக்கும் கெட்ட குணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரியே. அவன் இவர் காஃபிரு, ஆனா அவர் எப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான சில பேர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அத மாதிரி அவர் இறையை நிராகரித்தவர், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்தவர், அல்லாஹ்வை வணங்குவதையும் நிராகரித்தவர் அப்படிங்கிற கேட்டகரியில இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் குஃபர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி பேர். மறுப்பு, சந்தேகம், டவுட்டு, பொறாமை, பெருமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாம தன்னுடைய இச்சைகளை பின்பற்றுறது போன்ற விஷயங்களாலும் குஃபுர் அப்படிங்கிறது ஏற்படுது. பொய்ப்பிக்கும் தன்மை அவனிடம் இருந்தால், ஒருவேளை பொய்ப்பிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது மிகப்பெரிய குஃபராக இஸ்லாம் கருதுகிறது. என்றாலும் நான் மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தேகப்படுறது, அல்லாஹ்வுடைய விஷயத்துல சந்தேகப்படுறது, அதனுடைய மறுப்புதல், பொறாமை, பெருமை, இதெல்லாம் குஃப்ரினுடைய கேட்டகரியில தான் வரும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டப்படுது. அறிஞர்களுக்கு தான் சொல்றான். அவ்வாறே இறை தூதர்களின் உண்மையான நிலையை உறுதி கொண்ட போதிலும் பொறாமையின் காரணமாக நம்ம ஒரு கேட்டகரியில உள்ளவங்க, இப்போ குறைஷி கூட்டத்தினர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி ஒரு அனாதைக்கா அல்லாஹ்வுடைய தூதுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி கிடைக்கும். பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதர்கள் என்ன செஞ்சாங்க, பல நபிமார்களை எதற்காக வேண்டி புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தங்களை விட தாழ்ந்த ஒரு சமூகத்திலிருந்து இறை தூதுவர்கள் வருவார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு ஆதிக்க மனநிலை, பொறாமை, நிராகரிப்பு அப்படிங்கிறது பல வகையிலையும் உண்டு.
அதனுடைய இது எல்லாம் ஒட்டுமொத்த வடிவமாகத்தான் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுப்பு குஃபுர் அப்படிங்கிறத கேட்டகரியில இஸ்லாம் வந்து ஷரியாவினுடைய சொல்லாக அது குறிக்கிறது அப்படிங்கிறத நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். அப்ப குஃபுரினுடைய வகைகள் இப்போ நம்ம வந்து ஒன்னு ஒன்னையா பிரிச்சு பார்க்கிறோம். குஃபுர் 2 வகைப்படும். ஒன்று பெரிய குஃபுர், குஃபுர் அக்பர் அப்படிங்கிறது. பெரிய குஃபுர்னா நம்மளுடைய கேட்டகரியில இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்ல, அல்லது அதனுடைய வார்த்தைக்கு உண்டான நேரடி அர்த்தத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட நிராகரிப்பு அப்படிங்கிற தமிழ் சொல் நேரடியாக பொருந்தும். ஸோ அந்த அடிப்படையில குஃபுர் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய நிராகரிப்பு. பெரிய நிராகரிப்பை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கிறோம். குஃபுர் அக்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த குஃபுர் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இஸ்லாத்தை என்ன செஞ்சிடும், இஸ்லாத்தை விட்டு மனிதனை வெளியேற்றி விடும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம்தான். நம்ம இப்ப குரான்ல வந்திருக்கக்கூடிய இது சம்பந்தப்பட்ட எச்சரிக்கைகளை மையப்படுத்தி இதை வரிசைப்படுத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நாம பார்க்கக்கூடியது முதல்ல வந்து குஃபுர் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில உள்ள இந்த பெரிய நிராகரிப்புல உள்ள ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, குஃபுர் அல் தக்தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய குஃபுர் அல் தக்தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யாக்கி நிராகரிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு கேட்டகரி. இது எப்படி நம்ம உணர்ந்தோமோ உணரலையோ, அல்லது நாம பார்த்துருக்கோமோ பார்க்கலையோ, இருந்தாலும் இதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி விளக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அதற்கு என்ன ஆதாரம்? பொய்யாக்கி எப்படி நிராகரிக்கிறது என்ன ஆதாரம் அப்படின்னா, அல் அன்கபூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் 68வது வசனத்தில் சுட்டி காட்டுறான். வமன் அதுலமு மிம்மனி இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கذب بالحق لما جاءه அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் காஃபிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். வமன் அதுலமு மிம்மனி இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட வமன் அதுலமு அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும்? அவ் கذب بالحق لما جاءه, அல்லது சத்தியம் தன்னிடம் வந்தபோது கூட அதை பொய்ப்படுத்தி நிராகரித்தவன் என்று பொய்ப்படுத்தியவனை விட அநியாயக்காரன் வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல கேட்கிறான். அதற்கு அடுத்து அதுக்கு ஒரு பதிலும் சொல்றான். அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் காஃபிரீன், நரகத்துல நிராகரிப்பாளர்களுக்கு அல்லவா முக்கியமான இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அலைஸ ஃபீ ஜஹன்னம், நரகம் இல்லையா? மஸ்வல்லில் காஃபிரின், காஃபிர்களுக்கு தங்குமிடமாக நரகம் அல்லவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல தெளிவுபடுத்தி காட்டுறான். நான் உங்களுக்கு விளங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இதனுடைய வார்த்தைகள் அப்படியே சொல்லி அதனுடைய அர்த்தங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது அப்படியே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது, புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அவன் அதுலமோ அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவனை விட நிராகரிப்பவன் அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும்? அவ் கذب بالحق لما جاءه, தன்னிடத்தில் சத்தியம் வந்த போது கூட அதை பொய்ப்படுத்தியவன் என்று சொல்லப்படக்கூடியவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் அல்லவா? அலைஸ ஃபீ ஜஹன்னம, அவனுடைய தங்குமிடம் இருக்கிறதே நரகம்தானே. மஸ்வல்லில் காஃபிரின், அவர்கள் காஃபிர்கள் என்ற கேட்டகரியில் தான் அவர்களுக்கு அங்கு தங்குமிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்தில் இறைவன் சுட்டி காட்டுறான். இப்போ ரெண்டாவது ஷிர்க் கபீர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரெண்டாவது பகுதி என்னன்னா, உண்மைதான் ஆனா ஒரு பெருமைக்காக வேண்டி மறுக்கிறது. இதுக்கும் குர்ஆன் வசனம் வந்து ஆதாரமாக சுட்டி காட்டப்படும். சூரத்துல் பக்கரால இறைவன் அதை தெளிவுபடுத்தி சொல்றான். நமக்கு வந்து குஃப்ரினுடைய நேரடி பொருளை வந்து உலகத்தினுடைய வரலாற்றில் இருந்து, தொடக்கத்தினுடைய வரலாற்றிலிருந்தே பார்த்துட முடியும். முஸ்லீமாக இருந்த ஷைத்தான் வந்து செஞ்ச செயல்பாடு. ஸோ முஸ்லீமாக இருந்த ஷைத்தான் வந்து செஞ்ச செயல்பாடு. இதுக்குள்ளாலில் மலாயிக்கத்தி இஸ்ஜுது, மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், உஸ்ஜுது அவங்கள சுஜூது செய்ய சொன்னோம், இல்லையா ஆதம, யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு.
ஃபசஜது, மலக்குமார்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க? சஜிதா செய்தார்கள். இல்லா இபிலீஸ, இபிலீஸ் என்ற இபிலீஸ் என்பவனை தவிர. அபா வஸ்தக்பர, அவன் நிராகரித்தான். வஸ்தக்பர, அவன் என்ன செஞ்சானா பெருமை அடித்தான். வக்கான மினல் காஃபிரி, அவன் காஃபிர்களில் இருந்து முள்ள வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சூரத்துல் பக்கரால இறைவன் வந்து இதை அப்படி அப்படி வந்து சொல்லி காட்டும். இதுக்குள்ளாலில் மலாயிகத்திஸ் ஜுதூலி ஆதம ஃபசஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரி. இது ஒரு காஃபிர் என்று சொல்லக்கூடிய கேட்டகரியில அவனுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளை இது, இருந்தாலும் அதுல ஒரு பெருமை இருந்துச்சு. என்னை விட வேற யாரு வந்து அல்லாஹ் முன்னாடி வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்துச்சு, பெருமை இருந்தது. அவன் மறுத்தான், முதல்ல மறுத்தான். அதுக்கு அடுத்து பெருமை அவன் பெருமடிச்சான். பெருமை அடித்த நிலையில் அவன் மறுத்தான், அப்படிதான் சொல்ல முடியும். எனவே அவன் காஃபிராக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்போ வரைக்கும் அல்லாஹ் அவனை துரத்தி அடிச்சதாகத்தான் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். ஸோ அது ஒரு கேட்டகரி. அடுத்து மூன்றாவது பகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு டவுட் இருக்கு, சந்தேகமான ஒரு விஷயம், அல்லது அதை வந்து ஒரு கட்டம் போகும்போது பெருமிதத்திலையும் அதே மாதிரி ஒரு மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றும் போது நிராகரிக்கிறது. இது வந்து எப்படி அப்படிங்கிறத சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுட்டி காட்டுறான். 2 தோழர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சூரத்துல் கஹ்ஃப்ல நிறைய விஷயங்களை இறைவன் சுட்டி காட்டுறான். இதுல இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய இந்த வசனம் தான், வதஹல ஜன்னத்தஹு வஹுவ ஸாலிமுல் லிநஃப்ஸிஹி கால மா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. ஒருத்தன் வந்து தன்னுடைய தோழனை கூட்டு போறான். தகல ஜன்னத்தகு, அவங்களுடைய அதாவது வயல் பூமி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அல்லது தோட்டம் எப்படினாலும் வச்சுக்கலாம். அவன் வந்து செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை காமிக்கிறான். வஹுவ ஸாலிமுல் நஃப்ஸி, அவன் தன்னைத்தானே என்ன தன்னுடைய தனக்கு அவன் தீங்கு செய்தவனாகத்தான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, காலமா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா, நான் நினைக்கிறேன் இது எனக்கு வந்து ஒரு காலம் என்ன செய்யாது, இது வந்து எனக்கு அழியாது, இது வந்து எனக்கு நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோழர்கிட்ட சொல்றான். வமா அதுன்னு சாத்த காயிமத்தன், இன்னும் கியாம நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நம்பல. இறைவன் இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு விவசாய பூமியை குறித்து சொல்லுது. விவசாய பூமி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லோருக்கும் பஞ்சம், இவனுக்கு மட்டும் நல்ல பறக்கத்தா வளர்ந்துருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். நீங்க சூரத்துல் கஹ்ஃப தொடர்ச்சியா எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான செய்தியை சொல்லும். இந்த வசனங்களை மையப்படுத்தி வரக்கூடிய சம்பவங்கள் வாரம் வாரம் படிக்கிறது தானே, அந்த அடிப்படையில சொல்றேன். ஒமா அதுன்னு சாஅத்த காயிமத்தன், இன்னும் நான் என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுமை நாள் நிகழும் அப்படிங்கிறத நான் நினைக்கல. வலையின் ருதித்து, அப்படி ஒரு வேளை நடந்தாலும் கூட, இலா ரப்பி, என்னுடைய ரட்சகன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, ல அஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, இறைவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இது இந்த உலகத்துல எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை விட ஒரு நல்ல இடத்தை தான் எனக்கு இறைவன் தருவான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். கால லஹு சாஹிபுஹு வஹுவ யுஹாவிருஹு, அவர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது இவர் யார் அப்படின்னா ஒரு ஏழை, இந்த மாதிரியான தோட்டத்தை பார்க்காதவர். அது சம்பவத்தினுடைய பின்புலம் அவ்வளோ ஆச்சரியமானது. இருந்தாலும் நான் யதார்த்தத்தை காலலகு சாஹிபு, தன்னுடைய தோழருக்கு அவர் சொன்னார். வஹுவ யுஹாவிருஹு, அவரோடு உரையாடி வந்தவர் சொன்னார். அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராப், நீ வந்து என்ன செய்யல, நிராகரிக்கலையா? மண்ணிலிருந்து நீ படைக்கப்பட்ட உன்னை படைத்த இறைவனை நீ நிராகரிக்கவனா மாறி இல்லையா? சும்ம மின் நுத்துஃபத்தின் சும்ம சௌவா கரஜுலா, மண்ணிலிருந்து விந்து துளியாக்கி அதிலிருந்து உன்னை மனிதனாக ஆக்கிய உன்னுடைய இறைவனை நீ என்ன செய்யற, நிராகரிக்கிற மாதிரி அல்லவா நீ பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சக தோழருக்கு வந்து எச்சரிக்கை. லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, என்றாலும் இறைவன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் தான். வலா உஷிரிக்கு பி ரப்பி அஹதா, நான் வேற யாரும் என்ன செய்யல, அவனுக்கு என்னுடைய இறைவனுக்கு நான் நிராகரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அடிப்படையில காலலகு சாஹிபுஹு வஹுவ யுஹாவிருஹு அகஃபரத பில்லதி ஹலகக மின் துராபி, தன்னுடைய இறைவன் தான் எனக்கு தந்திருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு.
என்னுடைய இறைவன் ஒருவேளை நான் மறுமை நாள்ல இத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து மறுமை நாள் நடக்கும்னே எனக்கு தோணல. ஒருவேளை அப்படி நடந்தாலும் எனக்கு இதை விட நல்லதுதான் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறைவன் மேல இப்படியும் அப்படியுமான ஒரு எண்ணத்தோடு அவன் வந்து நம்பிக்கை கொள்ற மாதிரியும் நம்பிக்கை கொள்ளாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில செய்யறான். கூட வந்தவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்பவத்தை முழுமையா படிச்சீங்கன்னா அதனுடைய தெளிவான விஷயங்கள் வந்து நமக்கு புலப்படும். அப்படிங்கிறத கூட வந்தவர் அவருக்கு உணர்த்தி காட்டுறார். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா புறக்கணிப்பதோடு சரி சரிசமமாக நிராகரிக்கவும் செய்யுது. அதுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல வசனங்கள் சொல்றான். சூரத்துல் அஹ்காஃப்ல இறைவன் சுட்டி காட்டுறான் 3வது வசனத்துல வல்லதீன கஃபரு சிலர் அவர் நிராகரித்தார்கள், சிலர்கள் நிராகரித்தார்கள். அம்மா உன்திரு முஅரிதூன் அவங்களுக்கு ஏற்கனவே செய்த பிரச்சனைகள்ல இருந்து எச்சரிக்கை செய்யப்பட்ட பின்பும் கூட அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட பின்பும் கூட தெரிந்து கொண்டே புறக்கணித்தார்கள். இதெல்லாம் பெரிய குஃபுரினுடைய பாற்றில் உள்ளது. ஒரு விஷயத்தை பற்றி உண்டான அறிவை கொடுத்த பின்பும் கூட தெரிந்து கொண்டே அதுவும் இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொன்ன பின்பும் கூட தெரிந்து கொண்டே நிராகரித்தவர்கள், பெருமையடித்து புறக்கணித்து நிராகரித்தவர்கள் இவர்கள் என்பதாக சூரத்துல் அஹ்காஃபிலே இறைவன் சுட்டிக்காட்டுறான். 5வது பகுதி நயவஞ்சகத்தோடு மறுக்குதல். பின்வரும் வசனம் அதுக்கு ஆதாரம். இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ذَلِكَ بِأَنَّهُمْ آمَنُوا ثُمَّ كَفَرُوا فَطُبِعَ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَفْقَهُونَ. முனாஃபிகூன்ல 3வது வசனம். இந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தெரியும். தாலிக்க அவர்கள் அப்படித்தான் பியன்னகும் எப்படி ஆமனு அவங்க ஈமான் கொண்டார்கள். சும்ம பின்பு கஃபரு அவர்கள் நிராகரித்தார்கள். ஃபதுபியா அலா குலூபிஹிம் அடிப்படையாக அவருடைய உள்ளம் வந்து என்னதுதான் அவருடைய அடிப்படையே வந்து அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் தான். ஃபஹும் லா யஃப்கஹூன் ஆக்சுவலி அவங்களுக்கு அது விளங்காது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இது வந்து நயவஞ்சகத்தினுடைய ஒரு வடிவம். அவங்களுடைய எண்ணங்களே அவங்களுக்கு தெரியாது. நாம நிராகரிக்கிறோமா என்னன்னு கூட தெரியாது. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. உள்ள வந்து ஃபதுபியா அலா குலூபிஹிம் அப்படின்னு சொல்லி சொல்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய அடிப்படை உள்ளமே அப்படி ஆயிருச்சு அப்படின்னு. அப்போ குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல இறைவன் வந்து அஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சமீஹிம் அப்படின்லாம் குர்ஆன்ல சொல்றான். அவங்களுடைய கேட்கும் திறன், அவங்களுடைய சிந்திக்கும் திறன், பார்க்கும் திறன் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, முத்திரையிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் பக்கரால இறைவன் சுட்டி காட்டுறான். பேசிக ஆரம்பத்துல வசனங்கள். இப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர்கள் தொடர்ச்சியாக நிராகரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் வந்து இந்த இடத்துலையும் சுட்டி காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில ஃபதுபியா அலா குலூபிஹிம்னா அவங்களுடைய அடிப்படையான உள்ளங்களினுடைய அடிப்படையே நிராகரிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ நயவஞ்சகத்தினுடைய பார்ட்டு நிராகரிப்புல இருந்து வருது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.